ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான மட்டன் பிரியாணி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு சீரக சம்பா அரிசி வச்சு தான் அந்த மட்டன் பிரியாணி சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸோட சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் சீரக சம்பா அரிசி வச்சு தான் மட்டன் பிரியாணி பண்ண போறேன். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அரிசியை 2 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இப்போ அரிசியை ஃபர்ஸ்ட் நான் 2 தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கிறேன். இப்போ 2 தடவை கழுவிட்டேன். இதில் மறுபடியும் தண்ணி விட்டு ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். குக்கர்ல தான் நான் தம் பிரியாணி செய்ய போறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா இல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 துண்டு அளவுக்கு ஜாதி பத்திரி, 1 அன்னாசி பூ, 2 பிரிஞ்சி இலை. இது எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே பொரியட்டும். இதோட 3 பச்சை மிளகாய் வந்துட்டு கீரி சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்துட்டு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவு அரிசிக்கு வந்து நான் சொல்ற அளவு கரெக்டா இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்க போறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா நான் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா நான் வதக்கிக்க போறேன். வெங்காயம் பாத்தீங்கன்னா 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதோட வந்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்க போறேன். இப்போ பாருங்க, தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு வதக்கிட்டேன். இதோட ஒவ்வொரு மசாலாவை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன். நீங்க பிரியாணி மசாலா இருந்தா கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் சேர்த்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே 1 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை. பிரியாணி அப்படின்னாலே 2 கண்டிப்பா இருக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்ப இதோட புளிக்காத தயிர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் அந்த மசாலாவோட சேர்ந்து கலந்து விட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் மட்டன் சேர்த்துக்க போறேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் வந்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கர்ல வச்சு ஒரு 8 விசில் விட்டுருக்கேன். நல்லா வெந்திருக்கு மட்டன். நான் தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் மட்டனை மட்டும் சேர்த்துக்க போறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி வந்துட்டு நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் வந்துட்டு சூப்பா குடிச்சிக்கலாம் அப்படின்னு தனியா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுல பெப்பரும் பொடியா இருக்கணும் கொத்தமல்லி தழையும் தூவிட்டு குடிச்சோம் அப்படின்னா சளிக்கலாம் ரொம்பவே நல்லது. இப்போ நான் வேக வச்ச மட்டன் மட்டும் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நான் கலந்து விட்டுக்கிறேன். கடைசியா வந்துட்டு இதோட பாதி எலுமிச்சம்பழம் வந்துட்டு அந்த விதையெல்லாம் இல்லாம அதோட ஜூஸ் சேர்த்துக்க போறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா நான் அந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த மசாலா மட்டன் எல்லாமே வந்துட்டு நல்லா ஒண்ணா. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதுல 1க்கு 2ங்கிற அளவுக்கு மொத்தம் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். சீரக சம்பா அரிசி அப்படிங்கறதுனால 1க்கு 2 எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு மொத்தம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறேன். இதே பாஸ்மதி அரிசியா இருந்தது அப்படின்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். நம்ம அரிசி சேர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் கூட இருந்தா உங்களுக்கு பிரியாணி வெந்து வந்ததும் ஒரே அளவா இருக்கும். இல்ல அப்படின்னா உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேர்த்த தண்ணி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருந்த அந்த சீரக சம்பா அரிசி வந்துட்டு தண்ணிலாம் இல்லாம வடிகட்டிட்டு அதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா நான் அந்த மட்டனோட கலந்து விட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நான் தம் போட போறேன். அதனால வந்துட்டு அரிசி ஒரு பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுவே நீங்க குக்கர் மூடி போட்டு விசில் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம்ல வச்சு 2 விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு தம் பிரியாணி செய்ய போறேன். அதனால அரிசி பாதி அளவு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, அரிசி பாதி அளவுக்கு வெந்து தண்ணியை பாதியா வத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல தம் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு தோசை ஊத்தாத ஒரு இந்த மாதிரி வேஸ்டான ஒரு தோசைகள் இதுக்காக வச்சிருக்கேன். அந்த தோசைகளை சுடு பண்ணிடுறேன். சுடு பண்ணிட்டு இது மேல நம்ம குக்கர் எடுத்து வச்சுட்டு எப்பயும் போல நம்ம மூடி போட்டு விசிலையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்ல வச்சிருங்க. பெல்ட் போட்டுக்கிறேன். பெல்ட் போட்டு கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிட்டு விசிலும் போட்டுறேன். விசில் போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து அடுப்பு சிம்ல வைக்கணும். சிம்ல வச்சுட்டு நீங்க 10 நிமிஷம் நீங்க கரெக்டா வச்சிருந்தா போதும். இதுல விசில்லாம் எதுவுமே வராது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே ஆற விட்டுருங்க. விசில் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாவும் நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து அதை எந்த டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருந்தது. இப்போ ஓபன் பண்றேன். பாருங்க, இப்ப பாருங்க சூப்பரா நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்கும்போது கண்டிப்பா கரண்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா
அரிசி வந்துட்டு குழஞ்சி போன மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இதை எந்த டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே நல்லா ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா சாதம் உங்களுக்கு குழையாம நல்லா உதிரியாவே இருக்கும். மட்டன் பீஸும் நல்லா வெந்துருச்சு, சாதமும் நல்லா வெந்து சூப்பரா நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. நீங்க இந்த பிரியாணியோட வெறும் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்களாலும் சூப்பரா இருக்கும். இல்ல கத்திரிக்காய் கொசு மாதிரி வச்சாலும் கண்டிப்பா நீங்க இந்த பிரியாணி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.